ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லியை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். கண்ணாடி இப்போதான் வர அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கினாலே போதும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம், ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சேர்த்துற வேண்டாம், தண்ணி கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம ஒரு 2 முட்டை சேர்க்கணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு முட்டை போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முட்டை மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. முட்டை ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் 3 இட்லி தான் இதில் சேர்க்க போகிறேன். 3 இட்லிக்கு நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை ஒரு பாதி வெந்த உடனே நம்ம உதிர்த்தி வச்சிருக்க இட்லியை சேர்த்துடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், முட்டை ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 இட்லி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் 4 இட்லி 5 இட்லி கூட எடுத்துக்கலாம். நல்லா உதிர்த்தி இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த முட்டை மசாலா எல்லாமே அந்த இட்லியோட மிக்ஸ் ஆயிரும். நல்லா இந்த மாதிரி உதிரியாக வந்த உடனே சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சமாக இருக்க இட்லியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்லி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு இது லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.